பாகம் 546. அலீனாவின் பிளட் டெஸ்டின் ரிசல்ட் வந்த பிறகு அதில் அவள் கர்ப்பமாக இருப்பது உறுதியானது. அலீனா அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கையில் வைத்துக் கொண்டு உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரியான நேரத்தில்தான் இந்த குழந்தை வந்திருக்கிறது என்றும் தன் வயிற்றில் குழந்தை வளர்வது தெரிந்தால் நிச்சயமாக நரேன் இந்த அறையிலிருந்து தன்னை வெளியே வரவழைப்பான் என்றும் நம்பினாள் அலீனா. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மிகவும் மனசோர்வுடன் காணப்பட்ட அலீனா இப்பொழுது மிகுந்த உற்சாகமாக மாறிவிட்டாள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ரவியை பார்த்து, மிஸ்டர் ரவி, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். நரேனோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி உடனே என்னை இங்க இருந்து வெளியே விட சொல்லுங்க. இனிமேலும் என்னால இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியாது என்றாள் அலீனா. ரவி அலீனாவிடம் இருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனது முகத்தில் இருந்த உற்சாகம் எல்லாம் அப்படியே மறைந்து போனது. அவன் சந்தோஷத்தில் குதித்து கொண்டிருந்த அலீனாவையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். நரேனோட குழந்தை என் வயித்துல வளருது. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இது பையனா இல்ல பொண்ணா? பொண்ணா இருந்தா என்னை விட அழகா இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பாப்பாக்கு வைக்கிற பேரும் அவளை விட அழகானதா இருக்கணும். பையனா இருந்தா அப்பா மாதிரியே அவனும் பயங்கர ஸ்டைலா இருப்பான்ல. அவனும் அவன் அப்பாவோட சேர்ந்து அவரோட பிசினஸ் எல்லாம் கவனிச்சுப்பான். சரி, அதெல்லாம் இப்பவே எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும்? மிஸ்டர் ரவி, என்ன இன்னும் என்னவே பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என்றாள் அலீனா. அவளது அளவு கடந்த சந்தோஷத்தை பார்த்த ரவிக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அவன் இறுதியாக தன் வாயை திறந்து அலீனாவிடம், மிஸ் அலீனா, நீங்க தான் நரேன் மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்க. ஆனா முன்னாடி இருந்தே அவருக்கு உங்க மேல எப்பவும் லவ் இருந்ததே இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதுதான் தாமதம். குளிர்ந்த நீரை வாளியில் அள்ளி மேலே ஊற்றியதை போல் துள்ளி குதித்து எழுந்தாள் அலீனா. அவள் ரவியை முறைத்து பார்த்து, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? நரேனுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவரே வந்து சொன்னாரா என்ன? மிஸ்டர் ரவி, இந்த உலகத்திலேயே நரேனுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணுனா அது நான் மட்டும்தான். அந்த அவந்திகா மட்டும் இல்லனா அவர் ஏன் கூட தான் எப்பவும் இருந்திருப்பாரு என்றாள் அலீனா. இது அவளை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் சொல்கிறாள் என்பது அவளுக்கே தெரியும். அவள் மீண்டும் ரவியை பார்த்து, இத்தனை நாளா கூடவே இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நரேனை பத்தி சரியா தெரியலையே மிஸ்டர் ரவி. மேலோட்டமா பாக்குறதுக்கு வேணா அவர் என்கிட்ட மோசமா நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு என் மேல லவ் இல்லாம இருந்திருந்தா எதுக்காக இத்தனை வருஷமா என்ன அவர் கூடவே வச்சிருக்காருன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? அவருக்கு என்ன பிடிக்கலனா எப்படி என் கூட இவ்ளோ நெருக்கமா இருந்திருப்பாரு? அவரு என்னோட விருப்பம் இல்லாம என்னோட சுண்டு விரல கூட தொட்டதில்ல. நான் இல்ல, அவர் கூட வேற எந்த பொண்ணாச்சும் இருந்து நீங்க யாராச்சும் பாத்திருக்கீங்களா? சரி, ஏதோ அவருக்கு அந்த அவந்திகா மேல ஆசை இருக்கு. அவளை அவரு லவ் பண்றாருன்னே வச்சுப்போம். அதே நேரம் அவரு என்னையும் தான் லவ் பண்றாரு. சொல்ல போனா என்னத்தான் அவரு ரொம்பவே லவ் பண்றாரு என்றாள் அலீனா. அவள் பேசுவதையெல்லாம் கேட்க ரவிக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். என்ன மிஸ்டர் ரவி, இன்னமும் இப்படியேதான் நின்னுட்டு இருக்க போறீங்களா? முதல்ல நரேனுக்கு கால் பண்ணி நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லுங்க என்றாள் அலீனா. சொன்னதுக்கு அப்புறம் என்று கேட்டான் ரவி. தான் இப்படி பேசுவதால் அலீனாவிற்கு தன் மீது வெறுப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று மனதில் எண்ணிக்கொண்டுதான் ரவி இந்த கேள்வியை அவளிடம் கேட்டான். ரவி இந்த கேள்வியை கேட்ட பிறகுதான் அலீனாவிற்கே சில விஷயங்களை யோசிக்க தோன்றியது. ஆமா, அதுக்கப்புறம் என்ன? நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் அப்படியே சந்தோஷப்பட்டு இங்க ஓடி வந்து என்ன வாரி அணைச்சுப்பாருன்னு நினைக்கிறேனா? வாய்ப்பே இல்ல. நரேன் ரொம்பவே தெளிவா செயல்படுற ஆளு. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிய வந்தா என்ன இதுக்கப்புறமும் இதே ரூம்ல தான் அடைச்சு வச்சிருப்பான். எங்க நான் வெளியே வந்தா இந்த கர்ப்பமான விஷயத்த அவந்திகா கிட்ட சொல்லி அது அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுல விரிசலை உண்டாக்கிருமோன்னு அவன் கண்டிப்பா பயப்படுவான் என்று யோசித்தாள் அலீனா. முன்னர் தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அலீனாவால் மேற்சொன்ன விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்தபோது அந்த உற்சாகமெல்லாம் நீராவியாய் மறைந்து போனது. அவள் தனது உதட்டை அழுந்த கடித்தாள். சிறிது நேர யோசனைக்கு பின்னால் ரவியை பார்த்த அலீனா, மிஸ்டர் ரவி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்டாள்.
அவள் அவ்வாறு கேட்டதும் அவளையே கண்கள் விரிய பார்த்தான் ரவி. மிஸ்டர் ரவி, என்னோட வயித்துல வளர்ற இந்த குழந்தை நரேனோட குழந்தை. ஏன் இதுவே அவனோட ஒரே குழந்தையா கூட ஆகலாம். இந்த குழந்தைதான் நரேன் குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கான ஒரே வாரிசு. இந்த குழந்தைக்கு உதவி பண்றது நீங்க நரேனுக்கே உதவி பண்ற மாதிரி. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றாள் அலீனா. ரவி தன் தலையை குனிந்து கொண்டு, புரியுது மிஸ் அலீனா, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று கேட்டான். அவனை நிதானமாக பார்த்த அலீனா, நான் கர்ப்பமா இருக்கிற செய்திய என்னோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருங்க பிளீஸ் என்றாள். அவளை அமைதியாக பார்த்த ரவி சரி என தலையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் ரவியோ அலீனா கேட்டுக்கொண்டபடி அவளது அப்பா அம்மாவிடம் அவள் கர்ப்பமாக இருப்பதை சொல்வதற்கு முன்னால் நரேனிடம் போய் சொன்னான். அலீனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தியை ரவி நரேனிடம் தெரிவிக்கவும் தன் புருவத்தை உயர்த்தி ரவியை பார்த்த நரேன் நக்கலான தொனியில், வாழ்த்துக்கள் ரவி, நீ அப்பா ஆக போற என்றான். நரேனின் அலர்ஜி இன்னும் முழுமையாக குணமாகாததால் அவன் உதடுகள் இன்னும் வீங்கி இருந்தது. ஆனாலும் அவன் நக்கல் மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. மூச்சுவிடக் கூட துணியா ரவி மௌனமாக தலையை தாழ்த்திக் கொண்டான். எழுந்து நின்று தன் கன்னத்தை தடவிய நரேன் சில முறை முன்னும் பின்னுமாக நடந்து இறுதியில் ரவியை பார்த்து, ரவி, உனக்கு நிஜமாவே இந்த குழந்தை வேணுமா என்றான். அவன் கேட்ட கேள்வியால் திகைத்து போன ரவி, சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்றான் குழப்பமாக. மிகவும் கூலாக அவனை பார்த்த நரேன், உனக்கு இந்த குழந்தை வேணும்னா வச்சுக்கோ, இல்லனா டாக்டர் கிட்ட சொல்லி குழந்தைய கலைக்க சொல்லிரு, வெரி சிம்பிள் என்றான். எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் வந்து விழுந்த இந்த வார்த்தைகளை கேட்ட ரவி கொஞ்சம் திகைத்து போனான். நடுங்கி போனவன் நரேனை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களில் வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவன் எப்போதும் இப்படித்தான். அலீனாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் கண்களில் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். அவன் ஒரு நாளும் அலீனாவை விரும்பியது கிடையாது. அவனது ஆர்வமும் பாசமும் காதலும் அனைத்தும் அவந்திகாவின் மீது மட்டும்தான் இருந்தது. அவன் அவந்திகாவின் மீது கொண்டிருந்தது வெறித்தனமான, அதே நேரம் தூய்மையான காதல் என்பது ரவிக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பெருமூச்சு விட்டவன் நரேனை பார்த்து, அலீனா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா சார் என்று சொல்லவும் சிறிதும் தயக்கமின்றி, எனக்கு அவளை பாக்குறதுல துளி கூட விருப்பம் இல்ல என்று சொல்லிய நரேன் மீண்டும் சோஃபாவில் சென்று அமர்ந்து, நீ ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க, நீ போலாம் என்றான். அதற்கு மேல் ரவியால் என்ன பேசிவிட முடியும்? அவன் சரி என்று தலையசைத்து கதவை நோக்கி செல்லவும், ஒரு நிமிஷம் என்னும் நரேனின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. ஒருவேளை நரேன் மனது மாறிவிட்டான் போல என்று நினைத்த ரவி ஆர்வமாக திரும்பி பார்க்கவும், நாளைக்கு காலையில அவந்திகாவை பிக்கப் பண்ண ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கியா என்றான். பண்ணிட்டேன் சார் என்று தலையை குனிந்து கொண்டு பதில் அளித்தான் ரவி. குட், அதே மாதிரி நாளைக்கு லஞ்சுக்கு புக் பண்ணிட்டியா என்றான். புக் பண்ணிட்டேன் சார் என்று அவன் பதில் சொல்லவும், நல்லது, அவ்வளவுதான், நீ போலாம் என்றான் நரேன். ரவிக்கு உண்மையில் இந்த மனிதனை பார்க்க வியப்பாகத்தான் இருந்தது. அவன் அலீனாவை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளவில்லை. சிறிது நேரம் அங்கேயே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்த ரவி பின்பு ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். இப்போது நரேனின் மூளை முழுவதும் அவந்திகாவை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்பது மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கு ரோஜாக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். நாளைக்கும் அவளுக்காக ஒரு ரோஜா பொக்கேவை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த ஒரு பணியாள், சார், அலீனா மேடத்தோட அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட நரேன் உடனே முகம் சுளித்தான். அவர்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இத்தனை வருடங்கள் ஒவ்வொரு முறையும் அலீனா அவனை கோபப்படுத்தும் போது இது நடக்கும். உடனே அந்த பணியாளும் தலையசைத்து அந்த இடத்தை விட்டு திரும்பி நடந்தார். ஆனால் அவர் 2 அடி எடுத்து வைத்ததும், ஒரு நிமிஷம் என்று நரேனின் குரல் கேட்டது. அவர் நின்று திரும்பி பார்க்கவும், அவங்கள அலீனாவை பார்க்க கூட்டிட்டு போங்க என்றான். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட இங்கே நரேனின் முகத்தில் ஒரு கேலியான புன்னகை தோன்றியது. அப்போது இருந்து சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு ரவி மீண்டும் அந்த அறைக்கு திரும்பி வந்தவன் பணிவாக நரேனை பார்த்து, சார், அலீனாவோட அப்பா அம்மா அவங்க பொண்ண அவங்களே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க என்றான் தயக்கமான குரலில்.
நரேனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கவும், சார், எல்லாத்துக்கும் மேல அலீனா இப்போ கர்ப்பமா இருக்காங்க என்று ரவி சொல்லவும், அவனை கூர்ந்து பார்த்த நரேன் வேண்டா வெறுப்பாக முகத்தை சுளித்து, சரி என்றான். ரவி அடுத்து என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவன் பயத்தோடு நரேனை பார்த்து கொண்டிருந்தான். நரேனின் முகத்தை பார்த்து அவன் இப்போது என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறான் என்பதை ரவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் அவன் முகபாவம் ரவியை நடுங்க வைப்பதாக இருந்தது. பல ஆண்டுகளாக ரவி நரேனோடு இருக்கிறான் என்பதால் அவனுக்கு நரேனை பற்றி நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளாக அவன் மண்டையை குழப்பிக் கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். நரேனுக்கு அலீனாவை பிடிக்கவில்லை என்றால் அவன் அவளை அவன் அருகே கூட நெருங்க விடாமல் செய்திருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவளை ஏன் அவன் தன்னுடன் வைத்திருக்கிறான்? தனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் அவளை ஏமாற்றி அவள் அவனுடன் இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இது ஏன் என்றுதான் ரவிக்கு புரியவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது அவன் அலீனாவின் குடும்பத்திற்கு பயந்து அலீனாவை அவனோடு வைத்திருப்பது போல் தோன்றியது. ஆனால் யாருக்கும் அஞ்சாத நரேன் எதற்காக அலீனாவின் குடும்பத்தை பார்த்து அச்சப்பட வேண்டும்? இது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. மறுநாள் காலை அவந்திகா தன் காலை உணவை முடித்துக் கொண்டு தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் அரவிந்தை பார்த்து, ஓகே அரவிந்த், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்று சொல்லவும், அப்போது வரை மிக இயல்பாக இருந்தவன் வேகமாக எழுந்து நின்று, நான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு வரேன் என்றான். ஒரு நொடி தயங்கிய அவந்திகா, ஆனா அரவிந்த் என்று ஏதோ சொல்லத் தொடங்கவும், ஆனா அவனால ஒன்னும் இல்ல என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவை முந்திக் கொண்டு வேகமாக வெளியே சென்றான். சில நாட்களாக அவன் செய்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்தால் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவள் எதுவும் பேசாமல் சிரித்துக் கொண்டே அரவிந்தை தொடர்ந்து வெளியே சென்றாள். அவர்கள் வெளியே வந்தபோதுதான் அங்கே அவந்திகாவை பிக்கப் செய்ய நரேனின் டிரைவர் காரோடு காத்திருப்பதை அவந்திகா பார்த்தாள். ஆனால் எதையும் கண்டு கொள்ளாதவன் போல் தன் காரில் சென்று அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்த அரவிந்த் அவந்திகா இன்னும் உள்ளே வந்து அமராததை பார்த்தவன் வேகமாக வெளியே சென்று அவந்திகாவின் கையை பிடித்து அழைத்து வந்து ஏதோ பொம்மையை காருக்குள் வைப்பது போல அவளை உட்கார வைத்தவன் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தை விட்டு சென்றான். பாகம் 547. நரேனின் டிரைவர் அவந்திகாவை ஆபீஸிற்கு அழைத்து செல்வதற்காக காத்திருக்க அதை கண்டு கொள்ளாத அரவிந்த் அவந்திகாவை தானே அழைத்து சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நரேனின் டிரைவர் தான் கொஞ்சம் ஸ்தம்பித்து போனான். வேறு வழி இல்லாமல் நரேனுக்கு கால் செய்தவன், சார், அவந்திகா மேடம அரவிந்த் சாரே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்றான் தயக்கமான குரலில். இதை கேட்டதும் நரேனின் கண்கள் சுருங்கியது. அந்த நண்டை சாப்பிட்டதிலிருந்து நரேனின் உடல் நலம் மிகவும் மோசமாக இருந்தது. அவன் உதடுகளில் இன்னும் வீக்கம் இருந்தது. அத்தோடு இன்னும் அது தொடர்ந்து அரித்து கொண்டேவும் இருந்தது. ஆனால் தன் டிரைவர் சொன்னதை கேட்ட நரேனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. எனக்கு தெரியும், நீ அங்கிருந்து கிளம்பு என்று கோபமாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தவன் வேகமாக ஆடை மாற்ற சென்றான். நரேனுக்கு ஏற்பட்ட அந்த அலர்ஜியால் நரேனுக்கு 2 நாட்களாக வீட்டில் ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் 2 நாள் அவன் வீட்டிலேயே இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அரவிந்த் இப்படி அவந்திகாவை வேலைக்கு அழைத்து செல்வான் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது மட்டும் நரேன் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால் அது அரவிந்திற்கு அட்வான்டேஜாக மாறிவிடும் என்று யோசித்தான். அவனும் அரவிந்தும் செய்து கொண்ட ஒப்பந்தம் 1 மாதம். இந்த 1 மாதத்தில் 2 நாட்கள் என்பது மிகவும் விலை மதிப்பற்றது. அதை விரயம் செய்ய விரும்பாத நரேன் இப்போது ஆபீஸிற்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அவன் எங்கேயோ கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போன அந்த வீட்டின் பணிப்பெண் வேகமாக நரேனின் அருகே ஓடி வந்து, சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டரே இங்க வந்துருவாரு என்றாள் பரபரப்பாக. நின்று கூட பதில் சொல்ல முடியாத நரேன் நடந்து கொண்டே, டாக்டர நைட் வர சொல்லு என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி வேகமாக நடந்தான். வெளியே செல்வதற்கு முன்னால் ஒரு நொடி டிரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அவன் பார்வை அவன் உதடுகளில் விழுந்தது. அவை வீங்கி அடர்த்தியாகவும் சிவப்பாகவும் இருந்தன.
அவனுக்கு அலர்ஜி தோன்றிய முதல் நாள் இருந்ததை விட இப்போது எவ்வளவோ தேறியிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் முழுமையாக சரியாகவில்லை. இப்போதும் அவன் உதடுகள் பார்ப்பதற்கு விசித்திரமாகத்தான் இருந்தது. அதை பார்த்த நரேனின் கண்கள் சுருங்கியது. நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக அவன் அலுவலகத்திற்கு இது போன்ற தோற்றத்தோடு செல்ல முடியாது. சிறிது நேரம் எதையோ யோசித்தவன் பின் தன் வீட்டின் பணிப்பெண்ணை திரும்பி பார்த்து, எனக்கு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வா என்றான். நரேன் ஆபீஸிற்கு வருவதற்குள் அரவிந்தும் அந்த ஆபீஸிற்கு வந்து நின்றான். இருவரது காரும் மிக மிக சிறிய இடைவெளியில் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்வது போல் வந்து நின்றது. இரண்டு பேருமே காரை விட்டு வெளியே வர மாட்டேன் என்று அடம் பிடிப்பது போல காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த நரேன் பின்பு பொறுமை இழந்து தன் கார் கதவை திறந்து காரை விட்டு வெளியேறியவன் அரவிந்தின் காருக்கு சென்று அவன் கார் கதவை தட்டினான். அதே சமயம் முன்பக்க இருக்கையின் கதவும் திறக்கப்பட்டது. அவந்திகா காரிலிருந்து வெளியே வந்தாள். அவளை ஒருமுறை பார்த்த நரேன் பின்பு அரவிந்தை முறைத்து பார்த்து, இவ்ளோ சிரமப்பட்டு அவந்திகாவை ஆபீஸ் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்றான். அவன் அரவிந்த் ஏதோ மூன்றாவது நபர் போலவும் அவன்தான் அவந்திகாவின் கணவன் போலவும் நடந்து கொண்டான். இது அரவிந்திற்கு முற்றிலும் வெறுப்பாக இருந்தது. குறிப்பாக அவந்திகாவிற்கு அனைத்து ஞாபகங்களும் மீண்டுவிட்டது என்று தெரிந்த பிறகும் அரவிந்த் அவளோடு சேர்ந்து நடித்து இப்படி அவனுடைய எதிரியிடமே அவளை விட்டுவிட்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. இது அவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்தது. நரேனை கூர்ந்து பார்த்தவன், என்னோட பொண்டாட்டி உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறா, சோ அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மிஸ்டர் நரேன் என்றான். அதில் அவன் என்னோட பொண்டாட்டி என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னதால் கடுப்பான நரேன், இதுல நீங்க கவலைப்பட ஒண்ணுமே இல்ல மிஸ்டர் அரவிந்த். அவந்திகாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கோம். என்னை விட அவளை யாரும் பத்திரமா பாத்துக்க முடியாது என்றான். இருவருக்கும் இடையே கார் நின்று கொண்டிருக்க இருவரும் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டு வார்த்தைகளில் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தார்கள். அரவிந்தின் முகபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவன் கண்கள் கூர்மையாகவும் கொலைவெறி நிறைந்ததாகவும் இருந்தது. இதை அவள் கவனித்த போது இப்போது அவள் தலையிட வேண்டும் என்று அவளுக்கு புரிந்தது. இல்லையெனில் அவர்கள் தெருவில் சண்டையிட்டுக் கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் சண்டையிட ஆரம்பித்தால் அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் அவசரமாக ஒரு படி முன்னோக்கி எடுத்து வைத்தவள் அரவிந்திற்கும் நரேனிற்கும் நடுவே வந்து நின்றாள். பின்பு மெல்லிதாக நரேனை பார்த்து சிரித்தவள் அரவிந்தை பார்த்து, டார்லிங், நான் தான் ஆபீஸ் வந்துட்டேன்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாமே என்று கொஞ்சம் குரலில் சொன்னாள். அவளது இந்த குழந்தைத்தனமான பேச்சு அரவிந்தை ஒரே நேரத்தில் குளிர்ந்து போகச் செய்தது. அதே நேரத்தில் நரேனின் மண்டை சூடாக ஆரம்பித்தது. டார்லிங், அவந்திகா அரவிந்தை டார்லிங் என்று அழைப்பதை அவன் கேட்டது இதுவே முதல் முறை. அதை கேட்டதும் ஒரு மழுங்கிய கத்தியால் மெதுவாக வெட்டப்படுவது போல் அவன் இதயத்தில் கடுமையான வலியை உணர்ந்தான். அவள் தன் கணவனிடம் பேசும்போது அவள் குரல் எவ்வளவு இனிமையாக ஒலித்தது. கடந்த காலத்தில் எத்தனையோ முறை திருமணத்திற்கு பிறகு அவந்திகா தன்னிடம் எப்படி பேசுவாள், தன்னை என்ன சொல்லி அழைப்பாள் என்று எண்ணற்ற முறை நரேன் யோசித்து பார்த்திருக்கிறான். இப்போது இறுதியாக அவனுக்கு அந்த தேடலுக்கான விடை கிடைத்தது. ஆனால் அவள் பேசியது அவனிடம் அல்ல. முஷ்டிகளை இறுக்கி அவற்றை பார்த்து கொண்டு சட்டென்று கையை நீட்டி அவந்திகாவின் கையை பிடித்த நரேன், அவந்திகா, நம்ம ஒர்க் போறதுக்கு டைம் ஆகிருச்சு, பேசுறத நிறுத்திட்டு வேலையை பார்க்க போகலாம் என்றான். அவன் அவர்களை பிரிப்பதற்கு இதுவே ஒரே வழி என்பது போல அவளை தூக்கி கொண்டு கூட அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பினான். அவன் அவர்களை பிரிக்க முடிந்தால் மட்டுமே அவனால் இப்போது இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் அவனது இந்த பலமான செயல் அரவிந்தின் கண்களை சுருங்கச் செய்தது. ஓட்டுநர் இருக்கை பக்கமிருந்து வேகமாக நரேனை நோக்கி வந்தவன் அவனது கையை இறுக்கமாக பிடித்து, அவந்திகாவை விடு என்றான் கோபமான குரலில். அவனை கேலியாக பார்த்து சிரித்த நரேன், நான் ஏன் என் கையை எடுக்கணும்? நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கோம். அப்ப இருந்தே ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கோம். இடையில வந்தது நீதான், சோ நீதான் அவளை போக விடணும் என்றான். அரவிந்தின் கண்களில் இருந்த வெளிப்பாடு வட துருவத்தில் உள்ள தண்ணீரை போல குளிர்ச்சியாக மாறியது. அதுவும் சாதாரண தண்ணீரை போல அல்லாமல் 1000 ஆண்டுகளாக உறைந்திருக்கும் தண்ணீரை போல மாறியது. இப்போது மட்டும் நரேன் அவந்திகாவின் மீதிருந்து
கையை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவன் அவளை போக விடமாட்டான் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் நரேன் மட்டும் லேசுப்பட்டவனா என்ன? அவனும் அதே அளவு கோபத்தோடும் தீர்க்கத்தோடும் அரவிந்தை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். மிஸ்டர் நரேன், அவ என்னோட மனைவி. நீங்க எந்த எல்லையில இருக்கணுமோ அங்கேயே இருங்க என்றான் அரவிந்த் கடுமையாக. நக்கலாக அவனை பார்த்த நரேன், எந்த எல்லைய சொல்றீங்க மிஸ்டர் அரவிந்த்? நானும் அவந்திகாவும் இதை விட நெருக்கமா கூட இருந்திருக்கோமே என்றான் மிகவும் கூலாக. அவ்வளவுதான். அதுவரை இந்த இரண்டு பொறாமை பிசாசுகளும் எப்படித்தான் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பதை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த அவந்திகா சட்டென, நரேன் போதும் என்றாள் சத்தமான குரலில். அதே நேரம் அவள் பார்வை அரவிந்தின் பக்கமாக திரும்பியது. இந்த இரண்டு பேரும் அவர்கள் இருந்த பெரிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளைப் போல நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் வளராத முதிர்ச்சி அடையாத பள்ளி சிறுவர்களைப் போலவே இருந்தார்கள். நீ கத்துனா கத்திட்டு போ, நான் அதெல்லாம் கண்டுக்க முடியாது என்பது போல் நரேன் இன்னும் அவந்திகாவின் மீதிருந்து கையை எடுக்காமல் தான் இருந்தான். பதிலுக்கு அரவிந்தை முறைத்து பார்த்தவன், நீ ஏன் அவந்திகாவை போக விட மாற்ற என்றான் கோபமாக. அரவிந்த் நரேனை பிடித்திருந்த பிடி எவ்வளவு இறுக்கமாகவும் வலுவாகவும் இருந்தது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அது நரேனின் எலும்பை உடைக்கும் அளவிற்கு வலுவானதாக இருந்தது. ஆனால் நரேன் கொஞ்சம் கூட அசரவில்லை. கடைசியில் தன் பிடியை தளர்த்திய அரவிந்த், அவந்திகாவை விடு என்றான். அவந்திகாவின் கையை விடுவதற்கு முன்னால் அரவிந்தை கூர்மையாக பார்த்த நரேனின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது. அதைத் தொடர்ந்து, அரவிந்த், சின்ன வயசுல இருந்து நான் இப்படித்தான். எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கலனா அதை யாருக்கும் கிடைக்காம அழிச்சிருவேன் என்றான். இந்த வார்த்தைகள் அரவிந்தை பேச்சற்றாக்கியது. அதே நேரம் அவந்திகாவை திரும்பி பார்த்த நரேன், என் கூட ஆபீஸ்க்கு வா என்றான். அவந்திகாவிற்கு இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர்கள் இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்த போது நரேன் அவந்திகாவின் கையை அழுத்தி பிடித்து அவளை காயப்படுத்தி விடக்கூடாது என்னும் ஒரே காரணத்திற்காக நரேனின் கையை விடுத்து தோல்வியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதே நேரம் இந்த நரேன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவந்திகாவிற்கு அவன் மீது கோபமாக வந்தது. அவள் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு மெல்லிய ஏளன புன்னகை தோன்றியது. இத்தனை நாள் நரேன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த அன்பும் காதலும் ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவளுக்காக விட்டு கொடுக்க முடியவில்லை. அப்படி என்றால் அவனது பார்வையில் அவள் ஒரு பொருள் போன்றவள்தான். அவளும் ஒரு உயிருள்ள மனுஷி என்பதை அவன் உணர தவறிவிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சின்ன பாடமாவது கற்பிக்க வேண்டும் தானே. இதை நினைத்து கண்களை சுருக்கி சட்டென்று சிரித்த அவந்திகா பின்பு சட்டென நரேனின் கையை பிடித்து உற்சாகமான குரலில், ஹேய் நரேன் என்றாள். நரேன் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான். அவந்திகாவாக அவன் கையை பிடித்திருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் தலையை குனிந்து அவள் கையையே ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். அப்படியென்றால் அவந்திகாவிற்கும் அவன் மீது காதல் வர ஆரம்பித்து விட்டதா? இதை நினைத்து அவன் உற்சாகப்பட்டு கொண்டிருக்கும் போது சட்டென அவன் முன்னால் அவந்திகாவின் கை நீளுவதையும் அவன் முகத்தில் குளிர்ந்த காற்று வீசுவதையும் அவனால் உணர முடிந்தது. நரேன் அதுவரை அணிந்திருந்த மாஸ்கை அவந்திகா கழற்றி இருந்தாள். நரேன் அதிர்ந்து போனான். நரேனின் முகமுடியை கழற்றிய அவந்திகா, இப்போ எதுக்காக நரேன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? குளிரா இருந்தா கூட பரவாயில்ல, மாஸ்க் போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்பதான் நல்ல லேசான வெயிலும் சுத்தமான காத்தும் தானே இருக்கு. இப்ப கூட மாஸ்க் போட்டிருக்கணுமா என்ன என கேட்டாள். அதை சொல்லிவிட்டு அவந்திகா நரேனின் கையின் பிடியை விடுவித்தாள். அவள் அவனது கையை விட்டதுதான் தாமதம். வேகமாக தன்னுடைய மாஸ்கை எடுத்துக்கொண்டு அணிய முற்பட்டான். அவனது கெட்ட நேரமோ என்னவோ, அந்த மாஸ்க் காற்றில் பறந்து சென்று அங்கிருந்த ஒரு குப்பை குவியலில் சென்று விழுந்தது. நரேன் அதை கண்டு அதிர்ந்து போனான். அந்த நேரம் சரியாக அவந்திகா தலையை திருப்பி நரேனை நிமிர்ந்து பார்த்தாள். நரேனின் முகத்தை பார்த்து அதிர்ந்தவள், ஐயோ என்ன இது நரேன், உதடெல்லாம் வீங்கி போயிருக்கு, என்னாச்சு உங்க உதடுக்கு? ஓ சாரி என்று பதட்டமாக பேசினாள். அவள் அவ்வாறு சொன்னதும் அங்கு நின்று கொண்டிருந்த அரவிந்தின் பார்வையும் நரேனின் உதட்டின் மீதே பதிந்தது. நரேனின் உதடுகள் பார்க்கவே சகிக்க முடியாத அளவிற்கு பயங்கரமாக வீங்கி போய் நன்கு சிவந்து கிடந்தது. அவந்திகாவிற்கு அவனது உதடுகளை பார்த்த பிறகு அவளது சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை.
அவள் வாய்விட்டு பலமாக சிரித்தாள். என்ன நரேன் இது, உங்க உதடு இப்படி இருக்கு? யாரோ காட்டுத்தனமா கிஸ் பண்ணிட்டாங்களா என்று கேட்ட அவந்திகா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். நரேனுக்கு பயங்கர அவமானமாக இருந்தது. அவள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் நரேனுக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்கியது. அவன் மனம் ஆக்ரோஷமாக மாறிக்கொண்டிருந்தது. அவன் கோபப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில்தானே அவந்திகா இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். எனவே அவள் அவனை இன்னும் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற விதமாக தொடர்ந்து அவனது உதடுகளை பற்றியே பேசத் தொடங்கினாள். நரேன், முடியல என்னால. என்ன உதடுது, இத பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? யார் கூடயோ ரொம்ப நேரம் கிஸ் பண்ணி காயமான மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு கிஸ் பண்ணி இப்படி ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஹேய் நரேன், உண்மைய சொல்லுங்க, எந்த பையன் கூட கிஸ் பண்ணனீங்க? அப்போ நீங்க என்று சொல்லிவிட்டு பயங்கரமாக சிரித்தாள் அவந்திகா. நரேன் கோபத்திலும் அவமானத்திலும் மூழ்கி போய் நின்று கொண்டிருந்தான். பாகம் 548. நரேனின் உதடுகளை பற்றியே அவந்திகா கேலியும் கிண்டலுமாக பேசிக் கொண்டிருக்க அது நரேனை மிகவும் கோபப்படுத்தியது. அவள் அதையெல்லாம் நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டிருந்தாள் என்றாலும் கூட நரேனால் அதை அப்படி நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவனது மொத்த கோபமும் அவந்திகாவின் மீது குவிந்தது. முன்னர் அரவிந்திடம் சண்டையிட்டதையெல்லாம் கூட நரேன் மறந்துவிட்டான். அவந்திகாவின் பேச்சு அவனது கோபத்தை எல்லாம் அவள் மீதே குவித்திருந்தது. குறிப்பாக அவந்திகா சத்தமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்ததால் அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த அனைவரும் அவர்களையே பார்த்துவிட்டு சென்றார்கள். அதுவே நரேனுக்கு பயங்கரமான அவமானமாக இருந்தது. ஒருவித பதட்டமும் அவமானமுமாக உணர்ந்த நரேன் சட்டென அங்கிருந்து நகர்ந்தவன் விறுவிறுவென அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அவன் நடந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவால் தனது சிரிப்பை அடக்க முடியவில்லை. அரவிந்தும் கூட அவந்திகா நரேனை எப்படி முட்டாளாக்கி விட்டாள் என்பதை நினைத்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைத்தால் இது மாதிரியான எதிர்மறை விளைவுகளைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இப்போதாவது நரேன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அவனது உதடுகளில் புன்னகை தோன்றியது. பின்னர் அரவிந்திற்கு பாய் சொன்ன அவந்திகா வேகமாக ஆபீஸிற்குள் ஓடினாள். அங்கே இருக்கும் ரிசப்ஷனிஸ்டை பார்த்த அவந்திகா வேகமாக அவள் அருகே ஓடிச் சென்று, மிஸ்டர் நரேன் பார்க்க எப்படி இருந்தாரு என்றாள் விளையாட்டுத்தனமான குரலில். கஷ்டப்பட்டு தன் சிரிப்பை அடக்கிக் கொண்ட அந்த ரிசப்ஷனிஸ்ட், சார் பார்க்க நார்மலா தான் இருந்தாரு மேடம் என்று பதிலளித்தாள். ஓஹோ என்று தலையசைத்து கேட்டுக்கொண்ட அவந்திகா ஒரு முறை மேலே எட்டி பார்த்து பின்பு அவள் வேலை செய்யும் அறைக்கு சென்றாள். அங்கு நேற்றுதான் அனைத்து பொருட்களையும் ஷிஃப்ட் செய்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்திருந்தார்கள். அதனால் அங்கு இருந்த அனைவரும் மிக தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை. அதனால் அவள் நிதானமாக தன் சேரில் அமர்ந்து அனைவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவள் அறை கதவு திறக்கப்பட்டு உள்ளே வந்த ஒரு மனிதர் அவந்திகாவின் முன்பு ஒரு ஃபைலை நீட்டி, மிஸ் அவந்திகா, இந்த ஃபைல்ல நரேன் சாரோட சிக்னேச்சர் வேணும். இத சார் உங்களை மேல எடுத்துட்டு வர சொன்னாரு என்றார். அவள் இல்லை என்று சொல்ல முடியுமா? சற்று நேரத்திற்கு முன் அவள் சாதாரணமான வேலையா செய்தாள்? எல்லை மீறி நடந்து கொண்டாள். இப்போது அவன் அவளை தனியாக அவன் அறைக்கு ஃபைலை எடுத்துக்கொண்டு வரச் சொல்கிறான். அவந்திகாவிற்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. ஆனால் தைரியமாக அவனது அலுவலகத்திற்கு செல்ல இது ஒரு வாய்ப்பல்லவா? அவளுடைய வழியை ஆராய இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக 8 ஆண்டுகளுக்கு முன்பு நரேன் குடும்ப கட்டிடத்தை அவள் நன்கு அறிந்திருந்தாலும் இந்த கட்டிடம் இப்போது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இந்த எண்ணத்தில் உதட்டை கடித்தவள் அந்த நபரிடமிருந்து ஃபைலை வாங்கிக் கொண்டு மெதுவாக அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள். சிஇஓ அறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் அவள் அதற்கான பிரத்யேக லிப்டில் ஏறினாள். அவளிடம் நரேன் கொடுத்த கார்டு இருந்ததால் அதை வைத்து அவள் அவனது அறைக்கு சென்று விடலாம். ஆனால் இந்த லிப்டில் நேராக அவன் அறை இருக்கும் தளத்திற்கு செல்லாமல் அதற்கு முதல் தளத்திலேயே இறங்கியவள் அங்கிருந்து ஒரு மாடிப்படி ஏறி மேலே செல்ல முடிவெடுத்தாள்.
கணக்கு புத்தகத்தை திருட அவள் இங்கு வரவேண்டும் என்றால் அவளால் நிச்சயமாக லிப்டில் மேல் ஃப்ளோர் வரை செல்ல முடியாது. அவளால் படிக்கட்டுகளில் மட்டுமே செல்ல முடியும். எனவே அவள் முதலில் பார்க்க வேண்டும். படிக்கட்டுகளில் மெதுவாக ஏறி மேலே சிஇஓ அறைக்கு வந்தவள் அந்த கதவை லேசாக தள்ளினாள். ஆனால் அது மூடியிருந்தது. எனவே இன்னும் கொஞ்சம் சக்தியை பயன்படுத்தி அவள் அதற்கு மற்றொரு உந்துதலை கொடுத்தாள். கதவு சத்தமிட்டது. ஆனால் அது இன்னும் உறுதியாக மூடப்பட்டது. அவள் திகைப்புடன் நின்றிருந்த போது திடீரென்று கதவில் இருந்த கண்ணாடி பலகையின் வழியாக யாரோ ஒருவரை பார்த்தாள். அவள் துள்ளி குதித்து பின்வாங்கினாள். திரும்பி ஓட தயாரானதும் கதவு சற்றென்று திறந்தது. அங்கு நின்றிருந்த பாடிகார்டு போன்ற ஒருவர் அவந்திகாவை மரியாதையுடன் பார்த்து, மிஸ் அவந்திகா, நரேன் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றார். அவந்திகா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் உடலில் ஒருவித நடுக்கம் தோன்றியது. ஒருவேளை அவள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை நரேன் கண்டுபிடித்து விட்டானா? அவன் மட்டும் அவளை பற்றி உண்மையை கண்டுபிடித்திருந்தால் அடுத்து அவள் என்ன செய்ய போகிறான்? ஏதோ வெளியே சொல்ல முடியாத ஒரு சோகம் அவள் தொண்டையை அடைத்தது. ஆனால் அவள் மெல்ல அடி எடுத்து வைத்து அந்த அறைக்குள் சென்றாள். அவள் உள்ளே சென்றதும் அந்த பாடிகார்டு அந்த அறையை பூட்டுவதை அவளால் பார்க்க முடிந்தது. லேசாக சாவி திருப்பும் சத்தம் கூட ஏதோ பெரிய பாம்பு வெடிக்கும் சத்தம் போல அவள் காதுகளில் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். கதவு பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். அவளால் திறக்க முடியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. இந்த நரேன் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பான் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. நரேன் அலுவலகத்திற்குள் சென்றதும் அவள் பேசுவதற்கு வார்த்தைகளின்றி பலவித குழப்பத்தில் நிறைந்திருந்தாள். பாதுகாப்பு காரணங்களுக்காக நரேனின் அலுவலகம் படிக்கட்டுகளுக்கு அருகில் இருந்தது. ஆனால் அந்த சிஇஓ ஆபீஸ் ஒரு எளிய அமைப்பையும் சில பணியாளர்களையும் மட்டுமே கொண்டிருந்தது. அவள் உள்ளே சென்ற நேரம் நரேன் தன் கணினியில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது. ஏதோ தவறு செய்த குற்றமுள்ள குழந்தையைப் போல அவள் தலை குனிந்து நெருங்கி வருவதை கண்டான். அவளுடன் அவளை அழைத்து வந்த பாடிகார்டும் நின்று கொண்டிருந்தான். நரேன் லேசாக கையை அசைக்கவும் அவர் அந்த அறையை விட்டு வெளியேறினார். இப்போது அந்த அறையில் நரேனும் அவந்திகாவும் மட்டும்தான் இருந்தார்கள். அவந்திகாவை பார்த்த நரேன் அவளை தன் அருகே வரச் சொல்லி சைகை செய்தான். ஆனால் அவந்திகா அவன் அருகே செல்லாமல், எதுவா இருந்தாலும் என்ன பண்ண போற, எதுக்காக கூப்பிடுறேன்னு சொல்லு, நான் அப்படியெல்லாம் உன்னோட வலையில விழமாட்டேன் என்று வீரவசனம் பேச ஆரம்பித்தாள். நரேன் முகம் சுளித்து கம்ப்யூட்டர் மானிட்டரை அவன் பக்கம் திருப்பினான். அவள் அதை பார்த்தபோது படங்கள் வெளியே படிக்கட்டுகளின் பதிவுகள் என்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய திருட்டுத்தனமான அசைவுகள் அனைத்தையும் அவன் முன்பே பார்த்திருந்தான். அவ்வளவுதான். அவந்திகாவின் இதயம் துடிப்பதற்கு கூட மறந்தது. ஒருவேளை அவள் மாட்டிக்கொண்டாளா? அவன் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டானா? அவள் இதை நினைத்து பதறிக் கொண்டிருக்கும் போதே, சொல்லு, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த என்ற நரேனின் குரல் அவள் காதுகளில் கேட்டது. அவள் தன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு உதட்டை அழுந்த கடித்தாள். ஒருவித பதற்ற உணர்வு அவளை நடுங்கச் செய்து கொண்டிருக்க தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் ஒரு பென்சிலை போல் நேராக நிமிர்ந்து நின்றாள். எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம், அரவிந்தை உதவிக்கு அழைக்கலாம் என்று அவந்திகாவின் ஒரு கை தயாராக அவள் பாக்கெட்டில் இருந்த செல்போனில் இருந்தது. அவளுக்கு ஆபத்து என்றால் அவள் 4-5 முறை வேகமாக தட்டினால் கூட போதும், அரவிந்திற்கு எமர்ஜென்சி மெசேஜ் சென்றுவிடும். நரேனைத்தான் அவள் நேராக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் சீராக மூச்சு கூட விட முடியவில்லை. அவள் ஏன் இப்படி செய்தாள் என்பதற்கு ஒரு சரியான காரணத்தை அவள் சொல்லியாக வேண்டும். என்ன சொல்லி அவனை சமாளிக்கலாம் என்று யோசித்தவளின் மூளை உச்சக்கட்ட வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. அதே நேரம் நரேன் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கவும் அவந்திகாவின் கண்கள் ஒரே அடியாக சுருங்கியது. ஆனால் அடுத்த நொடி மிகவும் மென்மையான குரலில், ஓகே, அப்போ உனக்கு பயப்படக்கூட தெரியுமா என்ன? அப்புறம் எதுக்கு அப்படி பண்ணுன என்றான். அவன் என்ன சொல்கிறான்? அவந்திகாவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அவள் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றதால் அவளால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இறுதியாக பெருமூச்சு விட்ட நரேன், அவந்திகா, நீ அந்த அரவிந்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தானே எல்லார் முன்னவும் என்னோட மாஸ்க கழட்டி என்ன அப்படி ஒரு சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்குன. ஆனா அதுக்கப்புறம்
என்ன பார்க்க வர பயந்துட்டு எப்படி தப்பிச்சு போலான்னு பதுங்கிட்டு இருக்க என்றான். அவந்திகா தான் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்து பயந்து கொண்டிருக்க, இப்போது நரேன் சொல்லியதை கேட்டதும் அவளுக்கு பெரும் திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் உற்சாகமாக கூட இருந்தது. நடுக்கம் எல்லாம் போய் நரேனை வெறுமையாக முறைத்து பார்த்தாள். அவன் சொன்ன விதம் அவளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அது இறுதியாக இப்படி முடிந்துவிட்டது. அவள் உடனே ஒரு முறை சிரித்தாள், பிறகு இன்னொரு முறை சிரித்தாள். பின்பு அவனை நேராக பார்த்து, ஆமா, நான் வேணும்னே தான் பண்ணுனேன் என்றாள். அவள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நரேன் அவளை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். அவன் அவள் முன் வந்து நிற்கும் போது அவந்திகாவிற்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. உடனே அவள் 2 அடி பின்னே சென்றாள். அவளை நிதானமாக பார்த்த நரேன், அவந்திகா, நீ ஏன் அந்த அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ணுன என்றான். உதட்டை கடித்துக் கொண்டு 2 முறை கண் சிமிட்டினாள். பிறகு, ஏன்னா அவன் என்னோட புருஷன் என்று நடிக்க ஆரம்பித்தாள். நரேனின் கண்கள் சுருங்கியது. உனக்கு அத பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா என்ன என்றான் பதற்றமான குரலில். சோகமாக முகத்தை வைத்து இல்லை என்று தலையசைத்த அவந்திகா, நரேன், நீயே யோசிச்சு பாரு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீ சொல்ற, ஆனா அவனை காதலிக்கிறேன்னு அவன் சொல்றான். நான் யார காதலிக்கிறேன்னே எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நீ சொல்ற மாதிரி நான் உன்னை காதலிச்சு அதனாலதான் உன்னோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னா அந்த அரவிந்த பத்தி யோசிச்சு பாரு. அவன் ரொம்பவே பாவம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அவன் சொல்ற மாதிரி நான் அவனை காதலிக்கிறேன்னா நான் அவனுக்கு உதவி பண்றது சரிதானே? எப்படி பார்த்தாலும் அவனுக்கு நான் உதவி பண்றதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு என்றாள். என்னதான் அவந்திகா சொன்னது எல்லாம் நரேனுக்கு எதிரானது என்றாலும் நரேன் வெளிப்படையாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். இதுதான் அவனது அவந்திகா. அவள் யோசிக்கும் விதம் எப்போதும் மற்றவர்கள் யோசிப்பதை விடவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்ல என்று அவள் வேறு எதையோ பேச ஆரம்பிக்கவும் நரேன் அவளையே கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். நீ அழுத்தி பிடிச்சிருந்ததால என்னோட கை உடைய போகுதுன்னு நான் உன்கிட்ட சொன்னப்போ கூட நீ என் கைய விடவே இல்ல. கடைசியா அரவிந்த் தான் விட்டு கொடுத்து உன் கைய விட்டாரு. அரவிந்த் விடலனா நீ என் கைய விட்டுருக்கவே மாட்ட. சோ அரவிந்த் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சோ நான் அவருக்கு தானே ஹெல்ப் பண்ணுவேன் என்று அவந்திகா ஏதோ கோபம் கொண்ட குழந்தை போல முகத்தை திருப்பிக் கொண்டு சொல்லவும் நரேனுக்கு சிரிப்புதான் வந்தது. மென்மையாக அவளை பார்த்து சிரித்தவன், அவந்திகா, உன் கைய பிடிச்சிருந்தது நான் எவ்வளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உன் கைய பிடிச்சிருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். பாக்குறதுக்கு வேணும்னா நான் அழுத்தி பிடிச்சிருந்த மாதிரி தெரியலாம். ஆனா நான் ஒரு இறக பிடிக்கிற மாதிரி அவ்வளோ தன்மையாத்தான் பிடிச்சிருந்தேன் என்றான். அவந்திகா அவன் பதிலில் வாயடைத்து போனாள். அவன் சொல்வதும் உண்மைதான். அவன் அவள் கையை பிடித்திருந்தானே தவிர அழுத்தம் கொடுக்கவில்லை. அவந்திகா இதை யோசித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் ஏதோ ஒருவித பதற்றத்தோடு, அவந்திகா, இப்ப சொல்லு, உனக்கு யார பிடிக்கும், என்னையா இல்ல அந்த அரவிந்தையா என்றான் நரேன். ஆனால் அவன் எதிர்பார்க்காத பதிலை கேட்டுவிடக் கூடாது என்று அவன் மனதிற்குள் அளவிற்கு அதிகமான பதற்றம் இருந்தது. தலையை சாய்த்து சிறிது நேரம் யோசித்த அவந்திகா பின்பு நிதானமாக, எனக்கு தெரியல நரேன், எனக்கு உங்க 2 பேருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள் அப்பாவியாக. இந்த பதிலை கேட்டதும் நரேனிற்கு அருகில் இருந்த சுவற்றிலேயே போய் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. அதே நேரம் அந்த பதில் அவனுக்குள் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. அவந்திகா அவனை பிடிக்கவில்லை என்று சொல்லவில்லையே. அப்படியென்றால் அவந்திகாவிற்கு அவனை பிடித்திருக்கிறது. அவனுக்காக அவள் இதயத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியதுமே அளவில்லாத சந்தோஷமான நரேன் அவந்திகாவின் தோளில் கை வைத்து, அவந்திகா, நம்ம சின்ன வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயம் பெங்களூர்ல எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அவந்திகா என்றான். பாகம் 549. அவந்திகா, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறோம். இந்த விஷயம் பெங்களூர்ல எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் என்ன ஏத்துக்க கூடாது என்று கேட்ட நரேன் அப்படியே அவந்திகாவை கட்டிப்பிடிக்க போகவும் அவந்திகா பதறி போனாள். அவள் கண்கள் சுருங்கியது. அவனை தடுக்க அவள் தன் கைகளை உயர்த்திய நேரம்,
என்ன உள்ள விடுங்க, உள்ள விடுங்க. நான் லீடரை பார்க்கணும். என்ன யாருன்னு நினைச்சீங்க? நான் அலீனா. இந்த அலீனாவையே தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா என்று அலீனாவின் கூச்சல் வெளியே இருந்து கேட்டது. இதை கேட்டதும் நரேன் அப்படியே உறைந்து போனான். அவன் ஒருவித பதற்றத்தோடு அவந்திகாவை குனிந்து பார்க்க, அங்கே அவந்திகா கண்களை சுருக்கி கதவை பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் அவள் முகத்தில் தீவிரமான வெளிப்பாட்டை வைத்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிறிது நேரம் கழித்து சிரித்துக் கொண்டே நரேனை தள்ளிவிட்டவள் தீவிரமான முகபாவத்துடன், நரேன், ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு யாருன்னு நீ என்கிட்ட சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல சுய நினைவு தெரிஞ்சு எழுந்ததும் இவ என்கிட்ட வந்து, அவ உன்னோட காதலி, நீங்க 2 பேரும் தான் உயிருக்குயிரா காதலிச்சிட்டு இருக்கீங்க, நான் சும்மா உன்னை எமோஷனல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா. நீ மட்டும் இந்த பொண்ணு யாரு, இவ ஏன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு தெளிவா சொல்லலைன்னா நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன்னோட காதல நான் நம்ப போறதும் இல்ல என்று சொன்னவள் நரேனின் கையெழுத்து தேவைப்படும் ஃபைல்களை தூக்கி அவன் டேபிளில் போட்டுவிட்டு, நீ இதுல சைன் பண்ணின அப்புறம் வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்து விடு என்று அதிகாரமான தொனியில் சொல்லியவள் கொஞ்சம் நடுக்கமோ அச்சமோ இன்றி மிடுக்காக கதவை நோக்கி நடந்தாள். அவள் கதவின் அருகே சென்று கதவை திறந்த போது வெளியே பாடி கார்டுகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட அலீனாவும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொண்டார்கள். அந்த இடத்தில் அவந்திகா இருப்பதை அலீனாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன் உதட்டை கடித்த அலீனா அவந்திகாவை ஒரு எதிரியை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். அலீனாவை தடுத்து நிறுத்திய பாடி கார்டுகள், மேடம், இது நரேன் சாரோட ரூம், இதுல எல்லாரும் நுழையறதுக்கு பெர்மிஷன் இல்ல, அப்படி இப்படி என்று அவளை உள்ளே விடாததற்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இவ்வளோ கர்வமாக அவந்திகா நரேனின் அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்ததும் எப்படி அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அவந்திகா வேலை நிமித்தமாக நரேனின் அறைக்கு சென்றாள் என்பதை யார் வேண்டுமானாலும் நம்பலாம். ஆனால் அலீனா இந்த காரணத்தை ஒரு நாளும் நம்ப போவதில்லை. இப்போது அவள் மனதில் தோன்றுவதை சொல்லி அவந்திகாவை திட்டும் நிலையிலும் இடத்திலும் இல்லை என்பதால் ஒரு எதிரியை பார்ப்பது போல மிக கோபமாக அவந்திகாவை முறைத்து பார்த்தவள், அவந்திகா, நீ இங்க என்ன பண்ற என்றாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அலீனா கேட்பதை பார்த்தால் அவள் ஏதோ விருப்பப்பட்டு நரேனோடு சேர்ந்து இங்கு இருப்பது போல் இருந்தது. இந்த அக்கவுண்ட் புக் மட்டும் இல்லனா நான் இங்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று வாய் திறந்து சொல்ல வேண்டும் போல்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. ஆனால் அதை தன் வாய்க்குள்ளேயே வைத்துக் கொண்டவள் அலீனாவை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு பின்பு ஏளனமாக சிரித்துவிட்டு, நீ என்கிட்ட கேட்ட இந்த கேள்விய மிஸ்டர் நரேன் கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு மிகவும் ஆணவத்துடன் தன் தலையை உயர்த்தி அலீனாவை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்த அவந்திகா அந்த இடத்தை விட்டு சிறிது தூரம் முன்னே சென்றாள். ஆனால் அலீனாவால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அங்கேயே நில்லு என்று ஆவேசத்துடன் கத்திய அலீனா அவந்திகாவை மேலும் கீழும் பார்த்து, உண்மையிலேயே நீ உன் ஞாபகத்தை எல்லாம் இழந்துட்டியா என்றாள். அவளை கூர்ந்து பார்த்த அவந்திகா எந்த பதிலும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தாள். கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்த அலீனா திடீரென்று புன்னகைத்து, அவந்திகா, உண்மையிலேயே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் உன்னோட கசின். நான் எதுக்காக உன்கிட்ட உன் கசின்னு போய் சொல்ல போறேன் என்று சொன்னவள் அவந்திகாவின் முகத்தில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று பார்த்துவிட்டு பின்பு, அவந்திகா, உண்மையிலேயே உனக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னா நீ ஏன் என்கிட்ட இவ்ளோ கோபமா நடந்துக்கிற? ஒருவேளை உனக்கு எதுவும் மறக்கலையா என்ன என்று ஏதோ தான் பெரிய தந்திரமாக கேட்பதாக அலீனா கேட்கவும் நரேனின் பார்வை உடனடியாக அவந்திகாவின் பக்கம் திரும்பியது. உடனே அவனது முகபாவங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் மாறியது. ஆனால் மிகவும் கூலாக இருந்த அவந்திகா அலீனா ஏதோ பெரிய ஜோக் சொல்லிவிட்டதை போல் சத்தமாக சிரித்தவள் பின்பு நிதானமான குரலில், அலீனா, நான் ஏன் உன் மேல கோபமா இருக்கணும்? ஒருவேளை என் ஞாபகம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டியா என்ன? அதே நேரம் நான் ஏன் உன்கிட்ட உற்சாகமா நடந்துக்கணும்? நீ என்னோட கசின்னு வாயில தான் சொல்ற, ஆனா உன் கண்ணுல என் மேல
அப்படி ஒரு வெறுப்பு தெரியுது என்று அவந்திகா சொல்லவும் நரேன் அலீனா இருவரும் வாயடைத்து போனார்கள். அத்தோடு நிறுத்தாத அவந்திகா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். அது மட்டும் இல்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சு பார்த்த உடனே நான் எப்படி இருக்கேன், எனக்கு வலிக்குதா இல்லையான்னு கூட நீ கேட்கல. என்னை பார்த்த உடனேயே உனக்கும் நரேனுக்கும் இருக்கிற உறவை பத்தியும் நான் நரேனோட வாழ்க்கையை விட்டு போகணும்னு மட்டும்தான் நீ சொன்ன. உண்மையாவே பாசமான ஒரு கசின் இப்படித்தான் பண்ணுவாங்களா? அலீனா, நான் என்னோட ஞாபகங்களை வேணும்னா மறந்திருக்கலாம், அதுக்காக எனக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம் இல்ல என்றாள். இதை சொல்லி முடித்த அவந்திகா அலீனாவை ஏதோ ஒரு கேவலமான பிறவியை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றாள். அவந்திகா அந்த லிப்டில் ஏறி அவள் கண்களை விட்டு மறைந்து போகும் வரை அலீனா அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா அந்த இடத்தை விட்டு சென்றதும் வேகமாக திரும்பி நரேனை பார்த்தவள், லீடர் என்றாள் சத்தமான குரலில். அவன் கண்களில் அப்படி ஒரு கொலைவெறி தெரிந்தது. தன் புருவத்தை நெறித்தவன் அலீனாவை கோபமாக பார்த்து, உள்ளவா என்றான். அதுவரை அவள் கைகளை இருபுறமும் இறுக்கமாக பிடித்திருந்த பாடி கார்டுகள் அவள் கைகளை விட்டார்கள். அலீனா நரேனின் அறைக்குள் சென்றாள். எப்போதும் போல் அந்த சிஇஓ அறை பூட்டப்பட்டது. இங்கு உள்ளே நரேன் தன்னுடைய சேரில் கோபமாக அமர்ந்திருக்க அவன் முன்னால் மிகவும் மரியாதையாக நின்று கொண்டிருந்த அலீனா பேச ஆரம்பித்தாள். லீடர், நான் கர்ப்பமா இருக்கேன். இது பையனா பொண்ணான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? லீடர், இந்த குழந்தைய நம்ம 2 பேரும் ரொம்பவே நல்ல குழந்தையா வளர்க்கணும். இந்த குழந்தை உங்களை மாதிரியே ரொம்ப புத்திசாலியா வளரும். லீடர், நான் கர்ப்பமா இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா? எனக்கு வாந்தியோ மயக்கமோ எதுவுமே இல்ல. பாருங்களேன், நம்ம குழந்தை இப்பவே அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. லீடர், நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் எதுவும் பேசவே மாட்டீங்க? உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா என்று அலீனா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் நரேன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு கட்டத்தில் கடுப்பான அலீனா அவனை கொஞ்சம் கோபமாக பார்த்து, லீடர், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க என்றாள். இறுதியாக தன் அமைதியை களைத்த நரேன் பேச ஆரம்பித்தான். எனக்கு தெரிஞ்சு நீ கர்ப்பம் ஆகுறதுக்கு முன்ன நாம ஒரு டீலிங் போட்டோம்னு நினைக்கிறேன் என்றான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திடாத அலீனா அதிர்ந்து போனாள். அவள் எப்படி நரேன் சொன்னதை மறக்க முடியும்? அவளுக்கு அனைத்தும் தெளிவாக ஞாபகம் இருந்தது. என்னதான் அவள் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாலும் அந்த குழந்தை எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு குழந்தையாகத்தான் வளரும். அவன் ஒரு நாளும் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றான். ஆனால் அலீனா அதை வெறும் அச்சுறுத்தும் வார்த்தைகள் என்றுதான் நினைத்திருந்தாள். இந்த குழந்தை அவனுடைய சொந்த ரத்தம். அப்படி இருக்கும் போது எப்படி அவன் கொஞ்சம் கூட இதயமே இல்லாமல் இந்த குழந்தையை வேண்டாம் என்று சொல்ல முடியும் என்றுதான் நினைத்திருந்தாள். இப்போது நரேனின் வார்த்தைகளை கேட்டதும் அலீனாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அப்போ உன்னோட குழந்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்ட நரேனின் குரல் அவ்வளவு கோபமானதாகவும் கடுமையானதாகவும் இருந்தது. அதில் பரிவு என்னும் வார்த்தைக்கே இடம் இல்லை என்பது போல் இருந்தது. அங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அலீனா அப்படியே நின்றிருந்தாள். இப்போதும் நரேனின் மனது இவ்வளவு கல்லாக இருக்கிறது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. லீடர் என்று அவள் ஏதோ பேச ஆரம்பிக்கவும், வேற எந்த விஷயமும் இல்லனா மிஸ் அலீனா, நீங்க இந்த ரூமை விட்டு போகலாம் என்று முகத்தில் அறைந்தது போல் நரேன் சொன்ன பிறகும் அங்கிருந்து செல்ல மனம் இல்லாத அலீனா அவனை அப்பாவியாக பார்த்து, லீடர் நான் என்று பேச ஆரம்பித்தாள். வெளியே போன்னு சொன்னேன். நரேனின் குரல் அலீனாவின் இதயத்தின் அடி ஆழம் வரை சென்று அவளை நடுங்கச் செய்தது. அவள் உதட்டை அழுந்த கடித்து கொண்டு கதவை நோக்கி சென்றாள். அவள் கதவில் கை வைத்த நேரம், நில்லு என்று அவள் இதயத்தை உறைய வைக்கும் நரேனின் குரல் அவள் காதுகளை துளைத்தது. அவள் பயத்துடன் நின்று திரும்பி பார்த்தாள். அவளை நேராக பார்த்த நரேன், அலீனா, உனக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்றான். அலீனாவிற்கு இருக்கும் புத்தி கூர்மைக்கு அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? லீடர் என்று அலீனா திணறிக் கொண்டிருக்கவும், இங்க பார், இதுவரை நீ பண்ணினத கூட மன்னிச்சு விட்டுற.
ஆனா இதுக்கு மேல அவந்திகா எதை கேட்க கூடாதோ அத நீ அவகிட்ட சொல்லக்கூடாது என்று சொன்னவன் கண்களை சுருக்கி அவளை பார்த்து, ரொம்ப முக்கியமா இந்த மாசம் முழுக்க நீ அவகிட்ட பேசாம இருக்கிறது உனக்கு நல்லது என்றான். இதில் அவளுக்கு சுத்தமாக விருப்பமில்லை என்றாலும் அலீனாவால் நரேனின் எச்சரிக்கைக்கு எதிராக பேச முடியுமா என்ன? தன் விரல்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து சிறிது நேரம் அமைதியாக நின்ற அலீனா பின்பு மெதுவாக தன் தலையை அசைத்து சரி என்றாள். நரேனின் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த போதும் அலீனாவின் விரல்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்துதான் இருந்தன. அவள் கண்களில் பெரும் வலியும் அதே நேரம் கோபமும் தெளிவாக தெரிந்தது. அவள் மட்டும் நரேனின் வாரிசை தன் வயிற்றில் சுமந்தாள் என்றால் அவன் அவளை மிகவும் நன்றாக நடத்துவான் என்று அலீனா கற்பனை செய்து வைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் துளியும் எதிர்பார்த்திடாத ஒரு ரிசல்ட் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அவள் ஆழமாக தன் மூச்சை இழுத்து விட்டவள் தன் மனதை தானே சமாதானம் செய்ய தொடங்கினாள். அலீனா, அப்படியெல்லாம் இல்ல, நிஜமாவே உன் மேலையும் உன் குழந்தை மேலையும் அக்கறை இல்லனா நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் எதுக்காக நரேன் உன்னை அந்த வீட்டு சிறையில இருந்து ரிலீஸ் பண்ணணும்? அவனுக்கு உன் மேலையும் முக்கியமா இந்த குழந்தை மேலையும் ரொம்பவே அக்கறை இருக்குதான். ஆனா அந்த அவந்திக்காவை அடையணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாலதான் இப்படி நடந்துக்கிறான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் வயிற்றில் வளரும் அந்த குழந்தை மட்டும் பிறந்து அவன் கொஞ்சம் குரலில் அவனை அப்பா என்று அழைக்கும் போது எப்படி கல் நெஞ்சனாக நரேனால் அந்த குழந்தையை நிராகரிக்க முடியும்? இந்த யோசனை அவள் மனதில் தோன்றியதுமே அலீனாவிற்கு ஒரு வகை உற்சாகமும் நம்பிக்கையும் பிறந்தது. அதன் பின் அன்றைய காலை நேரம் வேகமாக நகர்ந்தது. மதியம் சாப்பாட்டு நேரமும் வந்தது. நேற்று அவந்திகா நரேனோடு மதிய உணவு சாப்பிட்டதால் அது அரவிந்தை எவ்வளவு பொறாமைக்கு உள்ளாக்கியது என்று நினைத்து பார்த்த அவந்திகாவிற்கு இன்று என்ன ஆகப் போகிறதோ என்று நினைத்து ஒருவித பதற்றமாக இருந்தது. அவள் இதையெல்லாம் யோசித்து குழம்பிக் கொண்டிருக்க அவள் அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து உள்ளே வந்த டெலிவரி பாய், நீங்க மிஸ் அவந்திகாவா என்றான் மிகவும் பணிவான குரலில். யார் இந்த உணவை ஆர்டர் செய்தது என்று தெரியாமல் அவந்திகா பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தாள். பாகம் 550. மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. இப்போது நரேன் என்ன செய்வானோ என்று அவந்திகா காத்திருந்த நேரம் அவள் அறைக்கு ஃபுட் டெலிவரி வரவும் யார் ஆர்டர் செய்திருப்பார்கள் என்று தெரியாமல் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்த அவந்திகா சிறிது நேரத்திற்கு பிறகுதான் எழுந்து நின்று, ஆமா, நான் தான் அவந்திகா என்றாள். அந்த டெலிவரி பாய் அவந்திகாவின் அருகே வந்து அந்த ஃபுட் பார்சலை அவள் கையில் புன்னகையுடன் கொடுத்தான். அவனை பார்த்த அவந்திகா, இந்த ஃபுட் பார்சல் எனக்கு வந்ததுதானா, இல்ல இந்த ஆபீஸ்ல வேற யாராவது அவந்திகான்னு இருக்காங்களா? ஏன்னா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணவே இல்லை என்றாள் குழப்பமாக. அவளை பார்த்து அழகாக புன்னகைத்த அந்த டெலிவரி பாய், இல்ல மேம், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இந்த ஃபுட் உங்களுக்கு வந்ததுதான். அரவிந்த்னு ஒருத்தர் கால் பண்ணி இந்த ஃபுட்டை உங்களுக்காக ஆர்டர் பண்ணினாரு. நீங்க நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும்னு அவரை ஞாபகப்படுத்த சொன்னாரு என்றான். அவந்திகாவின் முகத்தில் இருந்த குழப்பம் தெளிந்து லேசான பிரகாசம் தோன்றியது. மேம், நான் ஃபுட்டெல்லாம் டேபிள் எடுத்து வைக்கவா என்று அந்த டெலிவரி பாய் பணிவுடன் கேட்கவும், இல்ல நானே பாத்துக்கிறேன் என்று அவந்திகா அவசரமாக தடுக்கவும் டெலிவரி செய்பவர் பேக்கேஜை மேஜையில் வைத்துவிட்டு வெளியேறினார். அவளால் அந்த பேக்கேஜை பார்த்து சிரிப்பதை அடக்க முடியவில்லை. இந்த அரவிந்த் இருக்கிறானே, சரியான பொறாம பிடிச்சவன் என்று நினைத்து கொண்டே அந்த பேக்கேஜை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடும் இடத்தில் பிரித்து ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து அடுக்கி வைத்தாள். அதே நேரம் நரேன் அந்த ஆபீஸிற்குள் நுழைந்தான். அனைத்து துறை ஊழியர்களும் ஒரு வார்த்தை கூட மூச்சுவிட துணியாமல் அவனை திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா ஒரு வேடிக்கையான அதே நேரம் அப்பாவித்தனமான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். டேபிளில் இருந்த சாப்பாட்டை கவனித்த அவன் முகம் சட்டென மாறியது. கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, ஃபுட் ஆர்டர் பண்ணனியா
என்றான் கொஞ்சம் கடுமையான குரலில். அவந்திகா வேகமாக தலையசைத்தாள். ஆனால் அவளது முகத்தில் இருந்த புன்னகையை வைத்து இந்த உணவு அரவிந்தால் ஆர்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. நரேனுக்கு கோபமாக வந்தது. அலுவலக நேரத்தில் மதிய உணவின் போதுதான் அவனால் அவந்திகாவை நெருங்கிச் செல்ல முடிகிறது. அதற்கும் முட்டுக்கட்டை போடும் விதமாக அரவிந்த் இப்படி செய்தால் நரேனிற்கு கோபம் வராதா என்ன? இது வெறுமனே சகிக்க முடியாததாக இருந்தது. நரேன் கோபத்துடன் முகம் சுளித்தான். அவந்திகாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு கண்களை சுருக்கியவன் திடீரென்று அவளது இருக்கைக்கு சென்று அமர்ந்து, இந்த ஃபுட்டு அவ்வளோ ஒன்னும் சத்தானதா தெரியல, அதோட இது ஒன்னும் அவ்வளோ மோசமானதாவும் இல்ல, சோ இத நானே சாப்பிடுறேன் என்றான். அதன் பின் ஏதோ பல நாள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தவன் போல் அந்த டேபிளில் இருந்த உணவையெல்லாம் சாப்பிட்டு முடித்தான். மொத்தத்தையும் சாப்பிட்டு முடித்த பின்புதான் அவன் நிமிர்ந்தே பார்த்தான். அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து நின்றவன் அவந்திகாவை பார்த்து, நான் உன்னோட சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டேன், சோ நான் தானே உனக்கு இப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், வா சாப்பிட போலாம் என்றான். அவந்திகா ஏதோ பேச வாய் திறக்கவும் அதையெல்லாம் கேட்கும் பொறுமை இல்லாதவன் போல் அவள் கையை பிடித்து வேகமாக வெளியே அழைத்து சென்றான். அவந்திகா இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவில்லை என்பதால் திகைத்து போனாள். புயல் வந்து அடித்து போனது போல் மேசை மீது இருந்த உணவுப் பொருட்களை ஒரு முறை பார்த்த அவந்திகா நரேனை அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தாள். 5 நிமிடத்தில் அவன் மேஜையில் இருந்த உணவுகள் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து விட்டான். அதுவும் அவன் சாப்பிடுவதை பார்த்தால் உணவை சாப்பிடுவது போல் தெரியவில்லை, ஏதோ தண்ணீர் ஊற்றி வாய் கொப்பளிப்பது போல்தான் தெரிந்தது. அதைவிட அவன் தன் ஸ்பூனை வைத்து உணவை எடுத்த விதம் ஏதோ கத்தியை எடுத்து அரவிந்தை குத்துவது போல் அத்தனை வெறியுடன் இருந்தது. அவந்திகா முகம் சுளித்தாள். இப்போது அங்கு எந்த உணவும் மிச்சம் இருக்கவில்லை. கண்டிப்பாக அவள் எந்த காரணமும் சொல்லி இங்கே இருக்க முடியாது. எதுவும் பேச முடியாமல் அவந்திகாவால் அவனை பின்தொடர்ந்து செல்ல மட்டும்தான் முடிந்தது. வாகன நிறுத்தும் இடத்திற்கு சென்ற அவர்கள் காரில் ஏறி தனியார் உணவகத்துக்கு சென்றனர். நேற்று மதிய உணவு சாப்பிட்ட அதே ஹோட்டலில் அதே பிரைவேட் அறையில்தான் நரேன் இன்றைய மதிய உணவையும் ஏற்பாடு செய்திருந்தான். இன்று வெவ்வேறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. ஆனால் இவை அனைத்தும் அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு வகைகள்தான். அந்த உணவையும் நரேனையும் அவந்திகா மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, என்ன அவந்திகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையா, சாப்பிடு என்றான் நரேன். உண்மையில் கண்முன் அவளுக்கு பிடித்த இத்தனை உணவு வகைகளை பார்த்ததும் அவந்திகாவிற்கு எச்சில் ஊற ஆரம்பித்தது. அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். நரேன் அவள் சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் நரேனின் போன் அடித்தது. போனில் தெரிந்த பெயரை பார்த்த நரேனின் முகம் முற்றிலும் மாறியது. கண்களை சுருக்கி தன் போனை பார்த்த நரேன் அந்த அறையில் இருந்த மற்றொரு மூளைக்கு சென்று போனை அட்டெண்ட் செய்தான். அவன் என்ன பேசுகிறான் என்பது அவந்திகாவிற்கு சரியாக கேட்கவில்லை. ஆனால் அவன் முகம் கோபமாக இருப்பதை மட்டும் அவளால் பார்க்க முடிந்தது. இவ்ளோ வாய் பேசுறதுக்கு உனக்கு வாய் வலிக்கலையா என்ன? அவனுக்கு மட்டும் நமக்கு ஒத்துக்க பிடிக்கலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் இந்த ப்ராஜெக்ட் விட்டு போயிடலாம். அதே நேரம் எதிர்காலத்துல நம்ம பெங்களூர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்ன இருந்தா அவன் அதையும் சுத்தமா மறந்துட வேண்டியதான். மொத்த பெங்களூர்லயும் இந்த விஷயத்த சொல்லிருங்க, என்ன மீறி யார் அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம் என்று காரசாரமாக பேசிய நரேன் பேசி முடித்துவிட்டு அவந்திகாவின் பக்கம் திரும்பினான். அவந்திகா தன் தலையை குனிந்து கொண்டு தான் எதையும் பார்க்காதது போலவும் கேட்காதது போலவும் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் வினோதமாக ஏதோ ஒன்று அவள் கவனத்தை சிதறடித்துக் கொண்டிருந்தது. நரேன் எப்போதும் விரைவான மற்றும் உறுதியான முடிவெடுப்பவனாக இருந்தான். அத்தோடு அவன் எது செய்தாலும் பார்ப்பதற்கு அது சட்டனை எடுத்த முடிவு போல் தெரிந்தாலும் அதில் அத்தனை அம்சங்கள் நிறைந்திருக்கும். நண்பர்களுக்கு மத்தியில் தனக்கென்று எப்போதும் ஒரு இடத்தை, ஒரு கம்பீரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தான். அவனை சுற்றி இருப்பவர்கள், அவன் நண்பர்கள், அவனது பணியாட்கள் அனைவருமே அவனை கண்டு அஞ்சும் விதமான ஒரு தோற்றத்தை அவன் உருவாக்கி வைத்திருந்தான். ஆனால் போனை துண்டித்துவிட்டு அவன் அவந்திகாவின் முகத்தை நோக்கி திரும்பிய போது அவன் போன் காலுக்கு முன்னிருந்த அமைதியான நடத்தைக்கு திரும்பியிருந்தான். அவளுக்காக உலகில் உள்ள அனைத்து பொறுமையும் அவனுக்கு வந்தது போல் இருந்தது. இது நரேனுடைய பாணியே கிடையாது. அவனுடைய பாணி எப்போதும் தன் பலத்தை பயன்படுத்தி
மற்றவர்களை தன் இஷ்டத்திற்கு பணிய வைத்துத்தான் பழக்கம். அதாவது அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தும் அவள் குழந்தையை கலைக்க அவன் என்னென்ன வழிகளில் எல்லாம் முயன்றான். அதுதான் இதுநாள் வரை அவந்திகா அறிந்திருந்த நரேன். ஆனால் இப்போது அவளுடன் மதிய உணவு சாப்பிடுவதற்கும் அவளுடன் நேரத்தை செலவிடுவதற்கும் அவன் பொறுமையாக இருப்பதாக தோன்றியது. ஏனோ தெரியவில்லை, நரேனின் இந்த குணத்தையும் முகத்தையும் பார்த்த அவந்திகாவிற்கு அவள் இதயத்தில் லேசாக ஒரு வலி தோன்றுவது போல் இருந்தது. அவன் தொடர்ந்து கெட்டவனாக இருந்தால் ஒருவேளை அவள் அமைதியாக இருக்கக்கூடும். ஆனால் அவனில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றம் அவளை கொஞ்சம் கொடூரமாக உணர வைத்தது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவந்திகா அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். உண்மையில் அந்த நேரத்தில் அவளுடைய பெற்றோருக்கு என்ன நடந்தது என்பதற்கு அவனை குறை கூறுவது நியாயமற்றது என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு அப்போது 20 வயதுதான் ஆகியிருந்தது. அவன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நடந்ததற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் என்ன செய்ய, அவளது குடும்பத்தை அழித்த குடும்பத்தில்தானே அவனும் இருக்கிறான். கடந்து போன வருடங்களின் காட்சிகள் அவள் மனதில் பளிச்சிட்டன. தலையை ஆட்டியவள், அறிவு கட்ட அவந்தி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் உன்னோட எதிரி. எப்படி உன்னோட எதிரிக்காக நீ இறக்கப்பட்டு யோசிக்கலாம்? இங்க பார், நீ ஒன்னும் அவனை ஏமாத்தல. அவன் உனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணிருக்கான். சோ இது தப்பில்ல என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலேயே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு அவள் நிமிர்ந்து பார்க்கவும் நரேனின் முகம் வெளிரி போய் அவன் புருவங்கள் முடிச்சிட்டு அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல் தோன்றியது. அவந்திகா பதறிப்போய், என்னாச்சு நரேன் என்று பரபரக்கவும் மூச்சு விடவே சிரமப்பட்டவன் போல் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த நரேன், உனக்கு வந்த ஃபுட் பார்சல்ல நண்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நண்டுனா அலர்ஜி என்றான். அதற்குள்ளாக அவந்திகா தன் இருக்கையில் இருந்து எழுந்து நரேனை நோக்கி வந்திருந்தாள். இப்போது அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் உதடுகள் காலையில் இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக சிவந்து போய் வீங்கி இருந்தது. அத்தோடு அவன் கழுத்தை சுற்றியும் சிவப்பு தடிப்புகள் தோன்ற ஆரம்பித்திருந்தது. அவன் நிலை கொஞ்சம் மோசமாகத்தான் இருந்தது. அவந்திகாவிற்கு அவனை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. ஆனால் அவளால் என்ன பேச முடியும்? பேசாமல் அமைதியாக இருந்தவள் அரவிந்தை பற்றி யோசித்தாள். அப்படியென்றால் அவன் ஆர்டர் செய்யும் உணவை நரேன் சாப்பிடவும் வாய்ப்பிருக்கிறது என்று அவன் ஏற்கனவே கணித்திருந்ததால் அதில் நண்டு இருக்கிறதா என்று கணிக்கவே முடியாத சில உணவுகளையும் சேர்த்து ஆர்டர் செய்திருக்கிறான். இந்த அரவிந்த் இருக்கானே, சரியான பொறாம பிடிச்ச கிங்காங் என்று அவனை தன் மனதிலேயே திட்டிக் கொண்டவள் நரேனை பார்த்து, நரேன், நான் இப்பவே ரவிக்கு கால் பண்றேன். உடனே அவரை வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன் என்று பரபரத்தாள். இப்போது நரேனின் உடலில் 1000 எறும்புகள் ஒன்றாக சேர்ந்து கடிப்பது போல் இருந்தது. எப்படியாவது இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றுதான் நரேனின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு அவந்திகாவை விட்டு கிளம்ப விருப்பமில்லை என்றாலும் அவன் இதற்கு மேலும் இங்கு இருந்தான் என்றால் அவன் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்பதால் வேறு வழி இல்லாமல் அவந்திகா சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டவன் தன் போனை எடுத்து ரவிக்கு போன் செய்தான். அடுத்த 15 நிமிடத்தில் ரவி அங்கு பறந்து வந்தான். ரவியை பார்த்ததும் நரேன் எழுந்து செல்லாமல், ரவி, அவந்திகாவை சேஃபா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக கார் அரேஞ்ச் பண்ணு என்றான். ரவிக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இந்த மனிதன் உயிர் போகும் நிலையில் கூட அவந்திகாவை பற்றித்தான் யோசிப்பான் போலும் என்று நினைத்து கொண்டவன் வேகமாக போன் செய்து நரேனுக்கு மிகவும் விசுவாசியான ஒரு டிரைவரை அங்க வரச் சொன்னான். அந்த டிரைவர் வந்ததும் அவந்திகாவை பாதுகாப்பாக ஆபீஸிற்கு அழைத்து செல்ல சொல்லிவிட்டு நரேன் ரவியுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அதுவரை அவந்திகாவும் நரேனை பார்த்து கொண்டு சாப்பிடாமல் இருந்தாள். நரேன் அங்கிருந்து சென்ற பிறகுதான் அவந்திகாவும் சாப்பிட்டு முடித்து அந்த டிரைவரோடு நரேனின் அலுவலகத்திற்கு சென்றாள். அவள் அலுவலகத்திற்குள் நுழைந்த அடுத்த நொடி வெளியே சற்று தூரத்தில் இருந்து, அவந்திகா என்று அவளை யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே நடுத்தர வயது பெண் என்னவென்று கணிக்க முடியாத ஒரு முகபாவத்துடன் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா திரும்பி பார்த்தபோது அந்த நடுத்தர வயது பெண்ணின் கண்கள்
உடனடியாக ஒளிர்ந்தன. அவள் விரைந்து அவந்திகாவின் அருகே வந்து அவள் கையை இறுக்கமாக பிடித்தவள், உண்மையிலேயே இது எங்க அவந்திகா தானா? திரும்ப வந்துட்டியா? எங்கம்மா போயிருந்த இத்தனை வருஷமா? இதை சொல்லிவிட்டு அவள் பின்னால் இருந்த நடுத்தர வயது ஆணின் பக்கம் திரும்பி அவனை நோக்கி கை காட்டியவள், என்னங்க, இங்க வந்து பாருங்க, உங்க மருமக அவந்திகா திரும்ப வந்துட்டா என்றாள். அந்த நடுத்தர வயதுக்காரர் திகைத்து போய் நம்பிக்கையில்லாமல் அவளை பார்த்தார். அவரது நேர்த்தியான தோற்றத்தில் ஒருவித எளிமை தெரிந்தது. அத்தோடு அவர் முகம் ஓரளவிற்கு அவந்திகாவுடன் ஒத்துப்போனது. ஒத்து போகாதா என்ன? இவர்தான் அவந்திகாவின் மாமா, அதாவது அலீனாவின் அப்பா. அவரை பார்த்ததும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. ஆனால் அவள் முடிந்தவரை தன் முகத்தில் வெறுப்பை காட்டாமல் இருக்க முயற்சித்தாள். அவந்திகாவின் கையை பிடித்த அந்த மனிதன், அவந்திகா, ஆமா, இது நம்ம அவந்திகாவே தான். அம்மா அவந்திகா, இவ்ளோ வருஷமா எங்கம்மா போயிருந்த? உன்னை காணோன்னு நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா நான் மேலோகம் போகையில உங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன் என்று முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்.